அப்பா அம்மா மறுபடியும் வீடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. போன வருஷம் தீபாவளி அப்போ ஒரு வீடு மாற்றினாங்க இல்லையா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி வரப்போது இப்போ வந்துட்டு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வந்துட்டு காலியாச்சு. ரெண்ட் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறத விட அது வந்து கம்மி தான். பெட்ரூமு கிச்சன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த வாடகை விட பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு அதிகம் தான். சரி பரவாயில்ல, எல்லா வசதியோடையுமே இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் வேறு வீடு எதுவும் கிடைக்கல அப்படின்னால இதே வந்துட்டு நாங்கள் வந்து சூஸ் பண்ணி பாலும் வந்துட்டு காய்ச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பால் காய்ச்சும் போது கரூர்லேருந்து அக்காவும் அக்கா பொண்ணுமே வந்திருந்தாங்க. ஸோ 2 டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குமே லீவு தான், இங்கே தான் இருந்தாங்க. ஸோ 2 டேஸ் எப்படி போச்சுனே தெரியலங்க, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு நாளைக்கு வந்துட்டு செகண்ட் பர்த்டே வருதுங்க. அவள் போன வருஷம் பர்த்டேக்கு எடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இப்போ போட்டு காமிக்கவும் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி, அவள் பயங்கரமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தேனை வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு ஒரிஜினல் தேன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் பண்ணலாம் சொன்னாங்க. தண்ணியில் கொஞ்சம் தேனை விட்டு அந்த தண்ணியை குடிச்சோம்னாக்கா அந்த சுகரே வந்துட்டு இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அதில் டெஸ்ட் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கிக்கிட்டோம் சுத்தமான தேன் அப்படிங்கிறதுனால. 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அக்காவும் அக்கா பொண்ணும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க இருந்தாங்க அப்படின்னாவே டைம் போகிறதே தெரியாது. அது அக்கா பொண்ணு இருந்தானாக்கா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் எப்படி தான் டைம் பாஸ் ஆகும்னே தெரியாது. அவளை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. இருந்தாலுமே அப்புறம் அக்காவும் வேலைக்கு போகணும், பாப்பாவும் காலேஜ் போகணும் அப்படிங்கிறனால கிளம்பிட்டாங்க.